வெல்கம் டு டுடேஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் வந்து பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், டிங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்டமில் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம் டெஃபினேஷன் போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு சீசன் வச்சுக்கோங்களேன். ஓகே, இது வந்து ஃபல்க்ரம். ஃபல்க்ரம் என்னது? ஜஸ்ட் கிரவுண்டோட அட்டாச் ஆகிருக்கோம்ல, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும்ல ஒரு ஸ்ட்ரக்சர், அதை ஃபல்க்ரம் சொல்லலாம், இல்லை பைவட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு குழந்தை உட்காந்துட்டுருக்கு வச்சுக்கோங்க, உட்காந்துட்டு இருக்கு. இந்த குழந்தையோட வெயிட் வந்து 5 kgன்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ இந்த பக்கமும் இன்னொரு குழந்தை உட்காந்துட்ருக்கு, அந்த சைல்டோட வெயிட் வந்து 5 kg. புரியுதா? இப்போ ரெண்டு குழந்தையோட வெயிட்டுமே 5 kg. ஸோ இந்த பாடி இருக்குல்ல, தட் இஸ் அந்த சீசா இருக்குல்ல, எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஈக்குவலிபிரியமில் இருக்கும். புரியுதா? எப்படி இருக்கும்? ஈக்குவலிபிரியம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இந்த ஃபோர்ஸும் ஒன்று. ஓகே, ஃபைன். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து இன்னொரு சீசா இருக்குது, இங்கே அதே குழந்தை உட்காந்துட்ருக்கு, தட் இஸ் 5 kg. அந்த குழந்தை இங்கே உட்காந்துட்ருக்கு. இங்கே அந்த 5 kg குழந்தைக்கு பதில் என்ன பண்ணோன்னா, ஒரு 10 kg குழந்தைய வந்து நம்ம இங்கே உட்கார வச்சிடுறோம். இப்போ என்ன ஆகும்? ஃபல்க்ரம் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போது இங்கே இந்த குழந்தை கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, இங்கே இந்த குழந்தையோட வெயிட் அதிகங்கிறதுனால இந்த குழந்தை கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் சீசா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கீழே நோக்கி வரும். ஓகேவா? பட் இந்த மாதிரி ஸ்டேஜில் வேறு வேறு வெயிட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸும் வேறும் போது இந்த பாடியை நீங்கள் ஈக்குவலிபிரியம் கொண்டு வர முடியுமா? அதாவது கீழே மேலே போகாமல் ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வர முடியுமா? எஸ், கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த ஃபல்க்ரமோட பொசிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி இங்கே வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஃபல்க்ரமை நீங்கள் நகர்த்திக்கிட்டே இந்த பக்கமாக, அந்த வெயிட் அதிகமாக இருக்கிற பக்கம் நீங்கள் அந்த ஃபல்க்ரமை மூவ் பண்ணிட்டு போகும்போது இந்த பாடி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பாடி வந்து ஈக்குவலிபிரியத்துக்கு, அந்த ஃபுல் பாடி ஓகே ஈக்குவலிபிரியத்துக்கு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ ஆனால் அந்த ஃபோர்ஸும் வேறு. இப்போ டிஸ்டன்ஸ் பாருங்களேன், இந்த ஃபல்க்ரம்லேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸ் வேறு, ஃபல்க்ரம்லேருந்து இந்த குழந்தைக்குள்ள டிஸ்டன்ஸ் வேறு, இந்த ஃபோர்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வேறு. ஸோ டிஸ்டன்ஸும் வேறு, ஃபோர்ஸும் வேறுனா கூட அந்த பாடி நம்ம என்ன பண்ண முடியும்? ஈக்குவலிபிரியம்க்கு கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு டெஃபினேஷன் ஈஸியாக புரியும். வாங்க நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் உங்களுடைய டெஃபினேஷன். ஓகேவா? ஃபார் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். ஸோ இதுக்கும் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிளையும் பார்த்துட்டா இன்னும் கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், நான் இப்போ சொன்னல அந்த சீசா கான்செப்ட் அதுவே தான். ஓகே, இங்கே ஒரு குழந்தை இருக்குது, இங்கே ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஃபல்க்ரம். ஓகே, ஃபைன். இப்போது நல்லா கவனிங்க, இங்கே இருக்குல்ல ஒரு குழந்தை, அது கீழே இறங்குது, வெயிட், அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து அங்கே உருவாகுதா, அந்த ஃபோர்ஸ் அடுத்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, ஒரு இதோட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்கேல் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த ஸ்கேலோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நல்லா கவனிங்க, அது இப்படி கீழே வந்து திரும்ப எப்படி போகுது? திரும்ப இந்த டைரெக்ஷனில் தான், இப்படி தானே போகுது, கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகுதா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அதே மாதிரி ஒரு ஸ்கேல் கூட இருக்கட்டும், இது ஒரு சீசாவும் நினச்சிக்கோங்களேன். ஒரு குழந்தை இங்கே இருக்குது, ஸோ அது கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த பக்கம் வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், நடுவில் பாயிண்ட் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அது ரொட்டேட்டாக தான் ஆக போகுது. ஸோ அது எப்படி ஆகும் பாருங்கள், இது இறங்குதில்ல, இப்படி இறங்கி எப்படி சுற்றுது? ஜஸ்ட் இந்த டைரக்ஷன் சுற்றுதா? ஸோ அது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? ஸோ இந்த பக்கம் வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட். ஓகேவா? ஏன்னா இறங்குறது, அடுத்து அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆகும்? இப்படி டேர்ன் ஆகி போகும். அது இங்கே இருக்கிற இந்த குழந்தை கொடுத்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் பின் பக்கமாக ரொட்டேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட், அப்புறம் இது கிளாக் வைஸ் மூமெண்ட். ஓகே, இந்த டிஸ்டன்ஸை வந்து அவங்க இது உங்களோட ரீடரில் கொடுத்த எக்ஸாம்பிள் இது. ஓகே, ஸோ இங்கேயும் அந்த சென்டர் பைவட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பைவட் பாயிண்ட் இங்கே வந்து அவங்க ஜஸ்ட் மூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க, சென்டரில் வைக்கல. ஓகேவா? ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து D1 அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே. ஓகே, இந்த கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் அந்த ஃபோர்ஸ்க்கும் அந்த சென்டர் பாயிண்ட்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை D2ன்னு போட்டிருக்காங்க. இந்த குழந்தை கொடுத்த ஃபோர்ஸை வந்து F1னும், இந்த குழந்தை கொடுத்த ஃபோர்ஸை F2னும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது நம்ம டெஃபினேஷனுக்குள்ளே போகலாம். வென் நம்பர் ஆஃப் லைக் ஆர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், லைக்னா என்னது? ஃபோர்ஸ் வந்து ஒரே டைரெக்ஷனில் கொடுக்கும். ஓகேவா? ஒரே டைரெக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறது. அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் அந்த ஃபோர்ஸ் வந்து பேரலாக இருக்கும், பட் வேறு வேறு டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஆக்ட் ஆன் ரிஜிட் பாடி. இங்கே இந்த சீசா தான் ஒரு ரிஜிட் பாடி. ஓகே, அண்ட்
த பாடி இஸ் இன் ஈக்குவலிபிரியம். இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பாடி வந்து ஈக்குவலிபிரியம்க்கு வந்துருச்சுன்னா, நான் என்ன சொன்னேன், இந்த பைவட் இந்த இடத்த வந்து நீங்கள் நகர்த்த பாடி என்ன ஆகிடும், இந்த குழந்தை அதிகமான எடையாக இருந்தால் கூட ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்துடும் சொன்னல, ஈக்குவலிபிரியமில் வந்துடும் சொன்னல லைனு. ஸோ த பாடி இஸ் இன் ஈக்குவலிபிரியம் இருந்துச்சுன்னா தென் அவங்க என்ன சொல்கிறாங்க, தென் தி algebraic sum of the moment in the clockwise direction is equal to the algebraic sum of the moment in the anti-clockwise direction. ரொம்ப ஈஸி. சி இங்கே இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபோர்ஸ் மூலமா இங்கே ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகும். அது மாதிரி இந்த ஃபோர்ஸ் இருந்துச்சுல, கொடுத்துச்சுல ஒரு குழந்தை, அது மூலிமா இந்த பக்கம் ஒரு மொமெண்ட், ஓகே, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே எத்தனை மொமெண்ட் இருக்குது, 2 மொமெண்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம மொமெண்ட்டோட ஃபார்முலா நான் வச்சுக்க சொன்னல, என்ன சொன்னேன், எஃப் இன்டூ டி அப்படின்னு சொன்னேன். பட் இங்கே 2 மொமெண்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ என்ன போடலாம் நம்ம இங்கே, இது வந்து F1 கொடுத்துக்கலாமா, இந்த டிஸ்டன்ஸை D1 கொடுத்துக்கலாமா. ஓகே, இஸ் ஈக்குவல் டு அங்கே என்னது, அந்த குழந்தை கொடுத்த ஃபோர்ஸ் என்னன்னு சொன்னோம், F2ன்னு சொன்னோமா, இன்டூ அந்த டிஸ்டன்ஸ் என்ன நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், D2 அப்படின்னு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அல்ஜிப்ரிக் சம். அப்படின்னா என்னது, இந்த மொத்த சம்மும் இருக்குல்ல, F1 into D1, இந்த அல்ஜிப்ரிக் மொத்த சம்மும் இஸ் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. எது கூட பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸும் கிளாக்வைஸ் மொமெண்ட்டில் நடந்த 2மே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க நீங்கள் ஆட் பண்ணும்போது. புரியுதுங்களா? இது வந்து இந்த கிளாக்வைஸ் மொமெண்ட்டில் நடந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. இது வந்து இங்கே ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட்டில் நடந்த ஃபார்முலா. ஸோ இது 2மே நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதோட டோட்டலும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.